Hi students, welcome to BIMI Maths, 10th Standard Maths, 4th Chapter Geometry, Exercise 4.4 8th sum பார்க்க போகிறோம். Two circles with centers O and O dash of radii 3 cm and 4 cm respectively intersect at 2 points P and Q such that OP and O dash P are tangents to the two circles. Find the length of the common chord PQ. இதில் ரெண்டு சர்க்கிள் இருக்குது. இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், ரெண்டு சர்க்கிள்ஸ் இருக்குது. இதில் இது சென்டர் ஓன்னு சொல்லியிருக்காங்க. இது ஓ, இது இந்த சர்க்கிளோட சென்டர் ஓ டேஷ். இதோட ரேடியஸ் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் அண்ட் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டும் இது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட். இது இந்த சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இங்கே. இது பி, இது கியூ. இப்போ இந்த ஓபி இது டேஞ்சன்ட். இந்த சர்க்கிளுக்கு இந்த ஓபியும் ஓகியூவும் டேஞ்சன்ட்னு கொடுத்துருக்குறாங்க. ஓபி அண்ட் ஓ டேஷ் பி. இந்த ஓபியும் இந்த ஓ டேஷ் பியும் டேஞ்சன்ட்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டு சர்க்கிளும் கட் ஆகிற இடத்துல இருக்கிற இந்த கார்டு, இந்த சென்டரில் இருக்கிற இந்த கார்டு, காமன் கார்டு எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க, இந்த பிக்யூ. இப்போ நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் இந்த சைடு இந்த ரேடியஸும் இந்த சர்க்கிளில் இந்த ரேடியஸ், இது ரெண்டு தான் தெரியும். இதில் எதுவுமே எதோட வேல்யூவும் தெரியாது. இது தெரியாது, இது தெரியாது, இது தெரியாது. அப்போ நம்ம ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சோம்னா இன்னும் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதை ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணி அதே வேல்யூ இந்த காமன் கார்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும், இங்கே இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். இந்த PO டேஷ் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். இந்த ட்ரையாங்கிள் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த சைடு கண்டுபிடிச்சிக்கலாம். இது ரெண்டு சைடு கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டு சைடு தெரிஞ்சதுன்னா இந்த சைடு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கிவன் OP ஈக்குவல் டு QO. இது OP, இது ஈக்குவல் டு இங்கே QO. இது 3 சென்டிமீட்டர். இப்போ இது 3 சென்டிமீட்டர்னால் இதுவும் 3 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஓ டேஷ் பி 4 சென்டிமீட்டர்னால் இப்போ ஓ டேஷ் கியூவும் 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஏன்னா ரேடியஸ் எந்த பக்கம் போட்டாலும் ரேடியஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இது 4 சென்டிமீட்டர்னால் இதுவும் 4 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர்னால் இதுவும் 3 சென்டிமீட்டர். அதே மாதிரி பிஆரும் இங்கே கியூஆரும் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை நம்ம ஒயின்னு வச்சுக்கலாம். பெரிய ட்ரையாங்கிள், இப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிள் இது ஓ டேஷ் பி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இந்த சைடு தெரியாது எதுவுமே. அப்போ இந்த சைடு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சைடு ஓபி ஸ்கொயர் ஓ டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே பிஓ டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஓ ஸ்கொயர். இன் ட்ரையாங்கிள் ஓ டேஷ் ஓ டேஷ் பி, ஓ டேஷ் இங்கே பி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா ஓ டேஷ் ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஓபி ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் ப்ளஸ் இந்த பிஓ டேஷ் ஸ்கொயர். இப்போ இந்த ஓபி ஸ்கொயர் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், 3 ஸ்கொயர். இது பிஓ டேஷ் 4 இருக்குது. அப்போ இது 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. அப்போ 16 + 9 ஓ டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அப்போ ஸ்கொயர் தான் 25. வெறும் ஓ டேஷ்னால் அது ரூட் ஆஃப் 25 ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இப்போ இது ஓஆர் லெட் ஓஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இது நம்மளுக்கு தெரியாது. இது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இது நம்ம 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓ டேஷ் 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது எக்ஸுனா இது இந்த ஆர் ஓ டேஷுங்கிறது 5 மைனஸ் எக்ஸ். இது ஃபுல்லாக எக்ஸு. இந்த எக்ஸ்லேருந்து இது ஃபுல்லாக 5. இந்த 5லேருந்து இதையே மைனஸ், இந்த எக்ஸை மைனஸ் பண்ணோம்னா இந்த ஆர்ஓ டேஷ். இப்போ இது ஓஆரை எக்ஸுன்னு வச்சுக்கலாம். இது எக்ஸு, இது ஆர்ஓ டேஷுங்கிறது 5 மைனஸ் எக்ஸு. இப்போ இந்த பிஆருங்கிறத நம்ம ஒயின்னு வச்சுக்கலாம். இல்லை பிஆர்னா வேணாலும் வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பில்லை. இங்கே ஒயின்னு வச்சுக்கிறோம் இதையே. இன் ட்ரையாங்கிள் ஓஆர்பி. இப்போ ஓஆர்பி இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இந்த ஓஆர்பி இந்த ட்ரையாங்கிள் ஓஆர்பி. ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இதில் ஒய் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் எக்ஸ் இந்த ட்ரையாங்கிள் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம்.
இந்த ORP. இதில் வந்து ORP. இந்த ட்ரையாங்கிளில் இது எக்ஸுக்கு தெரியாது, இதுவும் தெரியாது, இதை ஒய்னு வச்சுருக்குறோம். இது 3 சென்டிமீட்டர், இதுதான் தெரியும். இப்போது இந்த ட்ரையாங்கிள் ORPயில் OP ஸ்கொயர் இந்த சைடு OP ஸ்கொயர் ஹைபாட்டனியூஸ் சைடு OP ஸ்கொயர் ஈக்குவல் டு OR ஸ்கொயர் ப்ளஸ் PR ஸ்கொயர். இப்போ OP ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர், இங்கே OR ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து ஒய் ஸ்கொயர். அப்போ இங்கே வந்து 9 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இங்கே ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டோம்னா இங்கே இது வந்து 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆயிரும். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது இந்த சைட் கொண்டு வந்தோம்னா 9 இருக்குது, இங்கே இது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சைடு வந்தோம்னா 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். இப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதையே ஃபஸ்ட் ஈக்குவேஷன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்து இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து PRO டேஷ். இந்த ட்ரையாங்கிள் PRO டேஷ். இந்த ட்ரையாங்கிளில் இங்கே இந்த சைடு ஹைபாட்டனியூஸ் சைடு PO டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே PR ஸ்கொயர் ப்ளஸ் RO டேஷ் ஸ்கொயர். இப்போ 4 ஸ்கொயர், இங்கே வந்து PO டேஷ் ஸ்கொயர் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இப்போ 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்து நம்மளுக்கு 5 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது நம்மளுக்கு தெரியாது இந்த RO டேஷ். அப்போ அது வந்து 5 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே PR ஸ்கொயர், இது வந்து ஒய்னு வச்சுருக்கிறோம், அதனால் இது ஒய் ஸ்கொயர்னு ஆயிடும். இது வந்து 4 ஸ்கொயர் வந்து 16 ஈக்குவல் டு இங்கே இது வந்து A மைனஸ் பியில் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்போ இதையே நம்ம A ஸ்கொயர் மைனஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ A ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர் வந்து 25 மைனஸ் 2 இன்ட்டு A வந்து 5, B வந்து எக்ஸு. அப்போ 2 5 ஆர் 10, 10 இன்ட்டு எக்ஸ் 10x ப்ளஸ் இது B ஸ்கொயர், B வந்து எக்ஸு, அப்போ B ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஒய் ஸ்கொயர். இப்போ 16 ஈக்குவல் டு இங்கே 25 மைனஸ் 10x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோம். அதையும் வந்து இதில் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். இப்போ 16 ஈக்குவல் டு இங்கே 25, இங்கே ப்ளஸ் 9 மைனஸ் 10x இருக்குது. இப்போ 16 ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 9 வந்து 34 மைனஸ் இங்கே 10x. இப்போ இந்த 10x இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், இந்த 16 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 10x ஈக்குவல் டு 34 மைனஸ் 16. இப்போ 10x ஈக்குவல் டு 34ல் 16 போச்சுன்னா 18, x ஈக்குவல் டு 18/10. இதை வந்து கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் 9 2s are 8, இங்கே 5 2s are 10ன்னு வந்துடும். இப்போ எக்ஸோட வேல்யூ 9/5. இப்போ இதை வந்து அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதில் எக்ஸுக்கு பதிலாக 9/5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 மைனஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 9/5 ஸ்கொயர். 9 மைனஸ் 9 ஸ்கொயர் வந்து 81, 5 ஸ்கொயர் வந்து 25. இப்போ இந்த 25ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த சைடு பண்ணோம்னா 225 மைனஸ் இந்த 81 டிவைடட் பை இந்த 25. இப்போ 225ல் 81 போச்சுன்னா 144 டிவைடட் பை 25. இப்போ ஒய் ஸ்கொயர் தான் நம்ம 144/25 கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ ஒய்க்கு வந்து ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போ 144க்கு ரூட் வந்து 12, 25க்கு ரூட் வந்து 5. இப்போ 12/5 வந்துடுச்சு. இப்போ இது வந்து ஒய்ங்கிறது வந்து PR. இப்போ PR ஈக்குவல் டு 12/5. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா PR ஈக்குவல் டு 2.4 சென்டிமீட்டர்னு வரும். அப்போ PQ ஈக்குவல் டு 2, அந்த சென்டரில் இருக்கிற இந்த கார்டு PQ ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த PR வந்து 2.4. அப்போ 2 இன்ட்டு 2.4 வந்து 4.8 சென்டிமீட்டர். இல்லை இது இப்படியே 12/5னே வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். PQ ஈக்குவல் டு 2 இன்ட்டு 12/5. இப்போ 2ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 24, 24/5ன்னு வரும். 24 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 5s are 20, ரிமைண்டர் 4, பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துட்டோம்னா 8 டைம்ஸ் 8 5s are 40. இப்போ 4.8ன்னு வந்துடுச்சு. அப்போ PQங்கிறது இந்த சென்டர் கார்டு, இதோட வேல்யூ வந்து 4.8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.